நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நமஸ்காரம். இப்போது நம்ம சோபகிருத்து வருஷம் வைகாசி மாதம் அதை பற்றி பார்க்க வந்திருக்கோம். வைகாசி மாதம் 15/5/2023 15/6/2023 வரையிலும் உண்டான காலத்தில் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தேனால் சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறுறார். அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு மாறுறார். சூரியனை வச்சு நம்ம மாதத்தை கணக்கிடுறோம். அதனால் சௌரமான மாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சந்திரனை வச்சு சொல்லக்கூடியதும் அமாவாசையை வச்சு சொல்லக்கூடியது சந்திரமான மாதங்கள்னு சொல்லக்கூடியது. அது தெலுங்காவாலாம் ஃபாலோ பண்ணுறது. இப்போ நம்ம இந்த மாதத்தினுடைய கோள்சாரம் இல்லைன்னா கிரகச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ராசியிலேயே அதாவது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான், ராகு பகவான் இவா 3 பேரும் இருக்கா. ரிஷப ராசியில் சூரிய பகவான் வந்துடுறார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். கடக ராசியில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று இருக்கார். துலா ராசியில் கேது பகவானும் 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவானும் இருக்கா. இந்த மாதம் பெயர்ச்சிகள்னு பார்த்தேன்னா சுக்கிர பகவானும் புத பகவானும் பெயர்ச்சியாரா. அதாவது சுக்கிர பகவான் 30/5/2023 அப்போது கடகத்துக்கு மாறுறார் மிதுனத்திலிருந்து. புத பகவான் ரிஷபத்துக்கு 1/6/2023 அன்னைக்கு ரிஷபத்துக்கு மாறுறார். இதுதான் இந்த மாச கிரகத்தினுடைய பெயர்ச்சி. எப்பொழுதுமே இந்த மாத பலன் சொல்லும்போது மாத கிரகத்தினுடைய பயிற்சிகளை பற்றி, அதாவது மாத கிரகங்கள் என்ன பயிற்சி ஆகுது, மாத கிரகங்கள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு மாதத்திற்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகக்கூடிய கிரகங்களை மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். அதில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் பார்த்தலையானால் மாத கிரகங்கள்னு சொல்கிறோம். இதை வச்சு நம்ம பலன்களை சொல்லுவோம். இந்த மாதமான வைகாசி மாதத்தில் மிகவும் முசந்த விசேஷங்கள் என்ன அப்படின்னா, வைகாசி விசாகம் மிகவும் முசந்தது. வைகாசி பௌர்ணமி நாள் விசாக நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட வரும் எப்பொழுதுமே. இந்த வாட்டி வைகாசி விசாகம் அப்படின்னு பார்த்தேலையானால் 2ஆம் தேதி வருது. வைகாசி விசாகம் ஒரு மிகப்பெரிய ஏற்றம், அதாவது முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய ஏற்றமான நாளாக சொல்லக்கூடியது. முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. வி என்றால் மயிலை குறிக்கும், சாகன் என்றால் சுற்றுவது, அதாவது பயணம் செய்பவர்னு அர்த்தம். விசாகன் அப்படின்னா மயிலில் பயணம் செய்பவர் முருகப்பெருமான் அப்படின்றதுனால அது பெரிய ஏற்றம். இதை தவிர இந்த நாளான வைகாசி விசாகத்தில் உபவாசம் இருந்து வேண்டிய வரங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். அடுத்தது பார்த்தேனால் இந்த மாதத்தில் 3/6/2023 அன்றைக்கி பார்த்தேனால் மகாபெரிவர், காஞ்சி மகாபெரிவரனுடைய பிறந்த தினம், அதாவது ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. அனுஷ நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விசேஷம். அவர் சைவத்திற்கு மிகப்பெரிய தொண்டாற்றியிருக்கார். அவர் மகாபெரிவர் அப்படின்னு சொன்னால் காஞ்சி மடத்தில் ஒரு பெரிய ஏற்றத்தை, ஒரு பெரிய மாற்றத்தையும் நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கார். வைகாசி விசாகத்தன்னைக்கு நம்மாழ்வார்னுடைய அவதார தினம். அன்றைக்கி பார்த்தலையானால் ஆழ்வார் திருநகரில் 9 கருட சேவை நடக்கும். அதாவது அருகில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகளிலிருந்தும் கருட சேவை அங்கே ஆழ்வார் திருநகருக்கு வருவாள். 12 ஆழ்வார்களில் நம்மாழ்வார்னுடைய இது வசத்தி, ரொம்பவும் வசத்தி. அதனால் ஆழ்வார் திருநகரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாதம் பௌர்ணமியை பார்த்தலையானால் அன்றைக்கி வாஸ்து நாள்னு வருது. வாஸ்து நாள் அப்படின்னா என்ன? வாஸ்து புருஷன் கண் திறக்கும் நாள். அன்றைக்கி எந்த ஒரு தோஷமும் கிடையாது. அஷ்டமி நவமி எந்த ஒரு இதுவும் வேண்டாம். ராகுகாலம், யமகண்டம், அஷ்டமி நவமி, அவா நட்சத்திரத்துக்கு இவா நட்சத்திரம் எடுக்கலை, இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் அஷ்டமத்தில் வருது, அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் கிடையாது.
வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் வந்து வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாம். வீடு மனை நிச்சயமாக வாங்கலாம். வீடு மனைக்கு பூஜை போடலாம், அடிக்கால் நாட்டுறது அதை பண்ணலாம். அதாவது தேர் சிற்பங்கள் இதெல்லாம் வரைய ஆரம்பிக்கலாம். இந்த இதுவில் வயலில் வந்து இது நடுறது அதெல்லாம் பண்ணலாம். வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கும் நேரத்தில் பார்த்தாலேயானால் மோஸ்ட்லி வந்து வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரம் கடக்கால் நோண்டி போடுவா. பூஜை பண்ணுறது அன்றைக்கி தான். இது வந்து 4ஆம் தேதி, அதாவது 4/6/2023 அன்றைக்கி வருது. கார்த்தால் ஒரு 8 நாழிகை கழித்து, அதாவது 9 மணி 5 நிமிஷத்துலேருந்து 10 மணி 35 நிமிஷம் வரலாம். அதாவது 1.5 மணி நேரம் வருது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாஸ்து புருஷன் வந்து கண் விழிக்கிறார். முதல் 18 நிமிஷம் வந்து அவர் கண் விழித்து காலை கடன்கள் பண்ணுவார். அதற்கு அடுத்த 18 நிமிஷம், ரெண்டாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து ஸ்நானம் செய்கிறதும், மூன்றாவது 18 நிமிஷத்தில் வந்து அவர் வந்து பூஜை பண்ணுறதும் கடவுளுக்கு, 4வது 18 நிமிஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஜனம் பண்ணுறதும், 5வது 18 நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் இந்த 18 நிமிஷம் பண்ணுறார். இதில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்யும் நேரமும் தாம்பூலம் தரிக்கும் நேரமும் ரொம்பவும் விசேஷம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து பூஜையை வச்சுண்டு நம்ம வந்து வீடு கட்டுறது இதெல்லாத்தையும் ஆரம்பித்தோமே ஆனால் எந்த ஒரு தடங்களும் வராமல் நிச்சயமாக அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த கிவன் டயத்தில் நல்லபடியாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன். கண்டிப்பாக வீடு கட்ட நினைப்பவர்கள் அன்றைக்கி அந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரத்தில் கண்டிப்பாக நிச்சயமாக பார்த்துக்கோங்க. அன்றைக்கி வந்து எந்த ஒரு தோஷமும் கிடையாது. நாள் கிழமை எதுவுமே பார்க்க வேண்டாம். ஒன்று சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இப்போது இந்த வைகாசி மாதத்தில் மேஷத்திலிருந்து மீனம் வரை ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் வருது, இன்னைக்கு சந்திராஷ்டமம் வருது, என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து எளிய பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். மகரம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா 7.5 சனி, கடைசியில் பாத சனி இந்த கடைசி 2.5 வருஷம் போயின்னு இருக்கு. அதனால் வந்து பேச்சில் ரொம்பவும் கவனம் தேவை. பண வரவு கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். இருந்தாலும் பண வரவுகள் அடிக்குவேட்டாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறது ஒரு பெரிய விசேஷம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து பலன்களை பார்ப்போம். சூரிய பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றம். அதாவது உங்களுக்கு மகர ராசிக்கு பார்த்தாலேயானால் 5ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல சூரிய பகவான் 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு வகையில் ஏற்றத்தை கொடுப்பார். அதாவது குழந்தைகள் மூலியமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு வந்து சற்று அங்கீகாரத்தில், அதாவது பதவி புகழ் இதில் வந்து கொஞ்சம் செட்பேக் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வைகாசி மாதத்தில் பார்த்தாலேயானால் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறதும் அவரே 8ஆம் அதிபதியாக இருக்கிறதுனால இந்த ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சம்பந்தமாக நீங்கள் போக வேண்டிய காலகட்டமாக இருக்கும். தொழில் நிமித்தமாக மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போ அப்படின்னா சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து 30ஆம் தேதி 30/5/2023 அன்றைக்கி வந்து 6ஆம் இடத்திற்கு போகிறார். அதை தவிர வந்து 1ஆம் தேதி அன்றைக்கி 1/6/2023 அன்றைக்கி உங்களுடைய ராசியில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்துக்கு போகிறார். இது ரெண்டுமே மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிஸ்னஸில் இருந்தேனால் கொஞ்சம் வந்து ஒரு கம்ஃபர்ட் லெவல்ஸ் கம்மியாகும். உங்கள் பார்ட்னர்ஸோடு வந்து சிறிது வார்த்தைகளில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது.
6ஆம் இடத்துல சுக்கிர பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் வந்து, அதாவது 6ஆம் இடத்துல ஆட்சி இல்லை, பரிவர்த்தனை யோகத்தில் வந்து 6ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலேருந்து ஆட்சி பெற்றிருக்கார். 5-6 பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறது. அதனால் பார்த்தேனால் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீர்களாவே இந்த ஆயில் பிஸ்னஸ்ஸு, வண்டி ஸ்பேர் பார்ட்ஸு அதெல்லாம் விற்கிறவங்க, மோட்டர் மெக்கானிக்ஸு, இவாளுக்கெல்லாம் நல்ல ஏற்றமான காலமாக இருக்கும். அதை தவிர வந்து இந்த இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் பண்ணுறவா, அதை தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவாளுக்கு கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வீடு கட்டுறது, வீடுக்குன்னு புதுசாக கடன் வாங்கிறது, இதெல்லாம் நல்லபடியாக பண்ணுவீங்க. கண்டிப்பாக வந்து புதிய வீடு மனை வாகனங்கள்லாம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால, அவரே வந்து 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வெளியூர் வெளிமாநிலங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள், ஷார்ட் ட்ரிப் வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு புத பகவான் அவர் வந்து 6ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அதனால் பார்த்தேனால் தந்தை மூலியமாக பண வருவாய் அதிகமாக உங்களுக்கு வரும். மூதாதையர்கள் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால உங்களுடைய வீடு மனை ஏதாவது ஒன்று விற்கிறதுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சேலாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் விலை கொஞ்சம் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பேசிட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதம் வந்து உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் பசங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண வருமானம் அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து என்ன தான் நம்ம எதிர்பார்த்தாலும் எதிர்பார்த்ததுக்கு பாதி தான் பண வருமானம் இருக்கும். உடல் உழைப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து இந்த அட்வொகேட்ஸு, ஜட்ஜஸ்ஸு இவாளுக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன். பேச்சாளர்களுக்கு ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். கீழ்த்தட்டு அதாவது ஒரு போராளி பேச்சாளர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கீழ்த்தட்டு மக்களை உசுப்பி அவங்கள இது பண்ணுறது, அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகிறது. அதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் என்னன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது மே மாதம் 27, 28 இந்த மகர ராசிக்கு 2 நாளும் இந்த மாதத்தில் இருக்குது, மே மாதத்தில். அதனால் இந்த மாதத்தினுடைய இந்த 2 நாட்களும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீர்களேனால் நீங்கள் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை போய் வணங்கிட்டு வர்றதும், அவருக்கு ஒரு அருகம்பு மாலை போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இதை தவிர வந்து சனிக்கிழமை வந்து எல்தீபம் ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை காகத்துக்கு வந்து சுடசாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தி அப்படின்றது சொல்கிறோம். இதன் மூலியமாக சனி பகவானின் மூலியமாக வரக்கூடிய கஷ்டங்கள் வெகுவாக கம்மியாகும் அப்படின்றத சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதம் மகர ராசிக்கு ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.